இன்றைய தியான வசனம் சங்கீதம் 38வது அதிகாரம் 20வது வசனம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கும் தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். தாவீது சவுலுக்கு நன்மை செய்தார், அவனிடத்திலிருந்த பிசாசை விரட்டினார். ஆனால் சவுலோ தாவீதை கொல்வதற்கு வகை தேடினார். இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டாக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் மக்களோ, யூத ஜனங்களோ அவரை சிலுவையில் அடிப்பதற்கு வகை தேடினார்கள். இந்த நாளிலே நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறதைப் போல நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. நன்மைக்கு நன்மையை செய்ய வேண்டும், தீமைக்கும் நன்மையை செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாக இருக்கிறது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.